ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வாழ்வளிக்கும் வார்த்தை வழியாக கடவுள் இன்று நமக்கு தரும் ஆலோசனை, இறந்தவர்கள் உலகில் வாழும் தம் சொந்தங்களுக்காக வருந்துகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை உள்வாங்குவோம். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கத்தோலிக்க சபை நம்மை தூண்டுகிறது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் மனம் நொறுங்கி ஜெபிப்பதும் உண்டு. திருப்பலி, ஒப்புக்கொடுத்தல், கல்லறை சந்தித்தல், தான தர்மம் அனைத்தையும் செய்து குடும்பத்தில் இறந்தவர்கள் மோட்சம் போய் சேர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தியாகம் செய்து வருகிறோம். இவை அனைத்தும் இறந்தவர்கள் இவ்வுலகில் வாழும்போது செய்த கடவுளின் கட்டளைக்கு எதிரான பாவங்களுக்கு பரிகாரம் தான். இப்படி செய்வதால் உத்தரிக்க ஸ்தலத்து ஆத்மாக்களுக்கு பாவத்தின் தண்டனை காலம் குறைக்கப்படும் என்று நாம் நம்புகிறோம். இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போது கடவுள் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நம் குடும்பங்களில் இருந்து இறந்து போனவர்கள், தாய், தந்தை, சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இன்று அழுது வருந்துகிறார் என்பதை உணர்த்தினார். அவர்கள் இன்று நம்மை நோக்கி வருந்துகிறார்கள். இறந்தவர்கள் இறப்புக்கு பின் உண்மைகளை கண்டு அறிந்து புரிந்த பின் கடவுளையும் கடவுள் தந்துள்ள கட்டளைகளையும் புறக்கணித்து தன் இஷ்டம் போல் வாழ்ந்ததால் கிடைத்த தண்டனையே நினைத்து அழுது புலம்புகிறார்கள். அதோடு அவர்க்குள்ள தண்டனையை நினைத்து அழுது புலம்புகிறார்கள். அதோடு சேர்த்து கடவுளை அறியாமல் கடவுளை புறக்கணித்தும் வாழும் தம் குடும்பத்தினர்களை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். பரலோகம் அடைந்தவர்களும் கீழே பூமியை பார்த்து மனிதர் செய்யும் தீமைகளை கண்டு பூமியிலுள்ளவர்கள் கடவுளை அறிய வேண்டும், கடவுளில் உயிருள்ள உண்மையான வார்த்தையை அறிந்து மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்ற நினைவே தந்தார். பாவத்திற்கு தண்டனையுண்டு என்று அவர் அறிந்து கொண்டார். அதே மாதிரி நாம் அறிய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இனி நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம் முன்னோர்கள் பரலோகம் போய் சேர வேண்டும், இவ்வுலகில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்படைய வேண்டும் என்று ஆவலோடு ஜெபம் செய்யும் நாம் எப்படி வாழ்கிறோம்? நம் முன்னோர்கள் வாழ்ந்த உலகப்போக்கான அதே வழியிலே தான் வாழ்கிறோமா? அதே பேச்சுக்கள், அதே செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? இவ்வித வழிபாடுகளுக்கு பின்னும் நாம் குடும்பங்களில் உள்ள பிரிவினை, சண்டை சச்சரவுகள், பொறாமை, புரணி பேச்சுதல், குற்றப்பலி, அவதூது பேச்சுதல் முதலிய பாவத்திலிருந்தும் விலகியதுண்டா? அறிவின்மையால் நாமும் அதே பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய பாவ விடுதலைக்கு നമ്മുടെ കുടുംബത്തിനർ പരിഹാരം செய்வார், എൻ്റെ പാപത്തിന് തലമുറ പരിഹാരം செய்வார் என்று நினைக்கிறீர்களா? இதற்கு சான்றாக லூக்கா 16 அதிகாரம் 19-31 വരെയുള്ള വചനങ്ങൾ காட்டி செல்வரும் லாசரும் என்ற உவமையை சுட்டி காட்டினார் கடவுள். உலகில் செல்வர் நலங்களையே பெற்று கொண்டிருந்தும் நன்மை செய்ய மறந்தார். ஆனால் லாசர் நோயிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்தார், வேதனையோடு வாழ்ந்தார். லாசர் இறந்தார், பரலோகம் போய் சேர்ந்தார். செல்வரும் இறந்தார், அவர் பாதாளத்தில் தீப்பிழம்பில் வதைக்கப்பட அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து அப்ராஹாமின் மடியில் இருந்த லாசரை கண்டு செல்வர் கேட்கிறார்,
ലൂക്ക 16 27, 28, 29 வசனத்திலான இது. தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்துக்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்குண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். கடவுள் இந்த வார்த்தையை நினைவில் தந்தார். ஞானும் படித்தேன். இறந்து போன முன்னோர்கள் ஏனோதானோ என்று வாழும் நம்மை நோக்கி வருந்துகிறதை உணர்ந்தேன். நம்மை படைத்த கடவுள் நிலை வாழ்வுக்கே என்றே நம்மை படைத்தார். அதற்கு வழி கடவுளின் வார்த்தைதான். வார்த்தையாம் கடவுள் இயேசு கற்றுத்தந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து நிலை வாழ்வு அடைய வேண்டும். இனியாவது எச்சரிக்கையாக வாழ வேண்டும். எபிரேயர் 12 25 வசனம் கூறுகிறார். எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவி சாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவி சாய்க்க மறுத்தவர்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. அவ்வாறெனில் விண்ணுலகில் இருந்து பேசுபவரே புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? இதை இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வாக்கு கேட்டும் கட்டளைகளை மறுதலித்ததால் அவர்கள் பாலைவனத்தில் மடிந்தார்கள். இதேபோல் நாம் கட்டளைக்கு மறுதலிക്കുന്നவர்களாக கூடாது. இயேசு கற்று தந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்வோம். கடவுளின் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வோம். பரலோகம்தான் நம் தாய் வீடு. கட்டளைகள் தான் அதற்கு வழி. விவிலியம் படிப்போம். வழி புரிந்து பாப சோதனைகளை வெற்றி கொண்டு தூயவராய் வாழ்வோம். பரலோகம் நிச்சயம் உண்டு. ஆமேன். ஆவே மரியா.